அந்த காலத்துல ஆரிகள்ல நம்ம எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நான் ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறேன். சாப்டல் மல்டிகிரேன் மில்லட் மில்ல இவன் என்னென்ன அரைச்சி எடுத்துக்கலாம்னா ஆரியம், கம்பு, கோதுமை, அரிசி எல்லாமே மாவாவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வரன்னு அரைக்கிற பொருள் எல்லாமே இந்த மிஷின்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, காப்பி கொட்டையே வாங்கி வந்து நம்ம காப்பி பவுடராவும் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து மசாலா நம்மளுக்கு என்னென்ன வரன்னு அரைக்கிறோமோ அத்தனை மசாலாவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிஷின்ல வந்து 7 கிலோல இருந்து 10 கிலோ வரையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆரிகள்ல எப்படி நம்ம உள்ள கல் வச்சு 2 பக்கமும் கல் இருக்குமா அதே மாதிரி தான் கல் இருக்கும். இது வந்து 4 கிலோ ஒவ்வொரு டைமுக்கு போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிஷின்ல இருந்து மாவு கலெக்ட் பண்றதுக்கு பாத்திரத்தையும் துணியும் பிட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு கோதுமையை பவுல்ல கொட்டிக்கலாம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு மேலே இருக்க லிவர் ஓப்பன் பண்ணால் போதும். வீட்லேயே சுத்தமான முறையில் கண்ணு முன்னாடி நம்ம கோதுமாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நம்ம மிஷினுக்கிட்டே நிற்கணும்னு இல்லை, நம்ம போட்டு ஒரு வேலை செஞ்சோம்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி போயிடும். கரண்ட் பில்லுமே 1 மணி நேரம் நம்மளுக்கு ஓடினாலும் 1 யூனிட் தான் செலவாகும். சமையல் கட்டிலையுமே இடத்த அடைக்காம நம்மளுக்கு பார்க்க அழகா இருக்கும். உங்களுக்கும் இந்த மிஷின் வேணும்னாக்கா செல்வியம்மா சமையல்னு கமெண்ட் பண்ணுங்க.